அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மருத்துவர் டாக்டர் கிணத்தூர் பேசுகிறேன். ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திக்கிறேன். இப்போ எனக்கு ரொம்ப பேர் கேட்ட ஒரு கேள்வியும் அதுக்கு பதிலும் சொல்கிறேன். என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில், இமெயிலில் கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ ஒரு பிரிட்ஜு போட போகிறாங்க. பிரிட்ஜ் இன் சென்ஸ் தட் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு 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 டூத் இல்லை, இந்த இடத்துல ஒரு டூத் இல்லை அப்படின்னா இந்த க்ரௌன் பிரிட்ஜ் 2 டீத்தில் சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல ஒரு க்ரௌன் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அது பேர் பாண்டிக், இந்த பேர் அபார்ட்மெண்ட். ஸோ 3 யூனிட்டாக இந்த பாண்டிக்கை இந்த ரீப்ளேஸ் பண்ணுவோம், மிஸ்ஸிங் டூத்தை ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த சப்போர்ட் எடுக்கிற இந்த 2 டீத்துக்கும் நிறைய பேர் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இதில் நம்ம சப்போர்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் இந்த இடத்துக்கு பண்ணிவிட்டு 3 யூனிட் பிரிட்ஜாக செஞ்சு இதில் மாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொன்னால் அது சரியானது கிடையாது. இப்போ இந்த 2 டீத்து நம்ம சப்போர்ட் எடுக்க போகிறோம்னா சப்போர்ட் எடுக்கிற 2 டீத்து அபார்ட்மெண்ட் 2க்கும் வேர் சிகிச்சை செய்யணும்னு அவசியமே கிடையாது. வேர் சிகிச்சை செய்யாமல் நம்ம க்ரோன் மாட்டிக்கலாம். நிறைய பேர் தவறாக சொல்கிறாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சொல்லுங்கள், வேர் சிகிச்சை செஞ்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேர் சிகிச்சை இந்த 2க்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிரிட்ஜ் ஒர்க் பண்ணி போட்டிங்கன்னா டெசிகேஷன், இது வந்து நான் வெயிட்டில் அந்த டூத் மாறி, நான் வெயிட்டில் டூத் இல்லை, அந்த டெசிகேஷன் சசப்டபிள் டு ஃப்ராக்சர், ஈஸியாக உடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் டூத் வைட்லாக இருக்கும்போது நம்ம அது க்ரௌன் போட்டோம்னா வைட்டாலிட்டி இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் உடையாது, நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பின்னாடி ஒரு பிரச்சனை வந்தால் கூட, ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு பிரச்சனை வந்தால் கூட மறுபடியும் இந்த க்ரௌனை கழித்து இந்த 2க்கும் ஆர்சிடி பண்ணிக்கலாம். அதனால் ஆர்சிடி பண்ணிட்டு தான் இந்த க்ரௌன் அண்ட் பிரிட்ஜ் போடணும். சப்போர்ட்டிங் டீத்துக்கு, அபார்ட்மெண்ட் எடுக்க டீத்துக்குன்னு சொல்கிற அந்த கான்செப்ட் தவறானது. இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு இந்த இடத்துல 2 டீத் இல்லை, ஒரு ஆன்டீரியர் ஒரு போஸ்ட் டீத்து நம்ம சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 யூனிட் பிரிட்ஜ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டலில் இந்த சப்போர்ட் எடுக்கிற இந்த 2 டீத்துக்கும் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் கட்டாயம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது, பண்ண அவசியம் கிடையாது. தேவை இல்லாமல் இந்த டீத்தை நம்ம நான் வெயிட்டில் மாற்றக்கூடாது. ஸோ வைட்டல் டீத்தாயே வச்சுக்கிட்டு நம்ம க்ரௌன் கட் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம இந்த க்ரௌன் பிரிட்ஜ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். வி கேன் ரீப்ளேஸ் த மிஸ்ஸிங் டீத். இது ஒரு இந்த பேஷண்ட்டுக்கு டிஸ்டல் டீத் இல்லை, டிஸ்டல் சப்போர்ட்டுக்கு டிஸ்டலில் டூத் இல்லை. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு மோலார் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 2 ப்ரீமோலாரில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மோலார் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் இந்த சப்போர்ட்டிங் டீத் அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி பண்ணணும்னு உங்கள் டாக்டர் சொன்னாங்கன்னா அது வேண்டாம் சார், நீங்கள் எனக்கு ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி பிரிட்ஜ் க்ரௌன் போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சரியா சார்? ஓகே, நன்றி.